வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ஈஸியான அதே சமயத்தில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஃபில்லிங்கான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி. கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபியாக இருக்கும். இது எப்படி செய்யறதை நம்ம பார்க்கலாம். செய்கிறதுக்கு ஒரு பேன் சூடு பண்ணிவிட்டு 1 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கோங்க. இது 150 கிராம் அளவு வெயிட் இருக்கிற வெல்லம். இதை சேர்த்துட்டு 3/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். எப்போவுமே வெல்லம் உருக்கி எடுக்கும் பொழுது லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் மாறாமல் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வெல்லம் கரைஞ்சி வந்துடுச்சு. இது தனியாக எடுத்து தூசியெல்லாம் வடிகட்டிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்து வச்சுருங்க. இப்போ இது கூட சேர்க்குறதுக்கு 2 மீடியம் சைஸ் வாழைப்பழம் எடுத்துருக்கிறேன். இது ரஸ்தாளி வாழைப்பழம். நீங்கள் எந்த வாழைப்பழம் வேணாலும் எடுக்கலாம், உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாம். இது தோலை நிற்கிட்டு இந்த மாதிரி பொருசாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். நீங்கள் செவ்வாழைப்பழம் அந்த மாதிரி எடுத்திங்கன்னா ஒரு பழம் எடுத்தால் போகணும். ஏன்னா பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது குவான்டிட்டி கம்மி பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூட நம்ம ஏற்கனவே காய்ச்சி எடுத்து வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு நல்லா ஆறினதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூள் இருந்ததுன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிருந்துருக்கணும். இப்போ செய்கிறதுக்கு இன்னொரு மிக்சிங் பவுலில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுட்ரு, ஒரு பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இது 3மே சேர்த்து முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் கோதுமை மாவுக்கு பதிலாக மைதா மாவு இல்லைனா அரிசி மாவில் கூட பண்ணலாம். இதே மெத்தடில் நீங்கள் இந்த 3 மாவும் யூஸ் பண்ணி பண்ணலாம். இந்த மாவில் நல்லா கலந்தாச்சு. இதில் நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கிற வெல்லம் மிக்ஸை சேர்த்துக்கலாம். ஒரு பாதி அளவு சேர்த்துட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மிச்சம் இருக்கிறது ஃபுல்லாக சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இப்போ இதில் நம்ம தேவையான அளவு பால் சேர்த்து கலந்து எடுக்கணும். ஒரு 1/4 கப் அளவு பால் எடுத்துருக்கிறேன். நீங்கள் மாவோட கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி பால் அதிகமாகவும் கம்மியாகவும் தேவைப்படும். நான் 1/4 கப் எடுத்துருந்தேன். இது முழுசும் உள்ளே சேர்த்துட்டேன். இப்போ இது நல்லா கட்டி இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான மாவாக கலந்து எடுத்துக்கணும். நீங்கள் ஒரு வேளை ரொம்ப மாவு கெட்டியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் கூட பால் சேர்த்து கலந்துக்கலாம். இதில் கடைசியாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். நெய் இல்லைனா எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஏதாவது ஒரு ஃப்ளேவர் இல்லாத ஆயிலில் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்தாச்சு. கடைசியாக மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம வேக வச்சு எடுக்கலாம். இட்லி தட்டில் தேவையான அளவு நெய் இல்லைனா எண்ணெய் தடவி விட்டுக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு மாவு எடுத்து உள்ளே சேர்த்துக்கலாம். இதுக்கு மேலே உங்களுக்கு விருப்பமான நட்ஸை நீங்கள் வறுத்து சேர்த்துக்கலாம். நான் கொஞ்சமாக வேர்க்கடலை வறுத்து 1-2 இடித்து எடுத்துருக்கேன். இது சேர்த்துக்கிறேன். இப்போ இதை வேக வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு இட்லி பாத்திரத்தில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இட்லி தட்டை உள்ளே சேர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இதை நம்ம மூடும் பொழுது டேரெக்டாக அப்படியே மூடணும்னா வேர்வை தண்ணிலாம் வடிஞ்சு சரியாக வேகாது. அதனால் ஒரு டவல் வச்சு இந்த மாதிரி மூடி நல்லா க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இதை மூடி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா வெந்து வந்திருக்கு. 15 நிமிஷம் கழித்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஓரளவு ஆறினதுக்கப்புறமா அந்த தட்டிலேருந்து நம்ம வெளியே எடுக்கலாம். இதே மாதிரியே எல்லாத்தையுமே வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஆறினதுக்கப்புறம் சாப்பிட்டானா கூட ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும். நல்ல ஃபில்லிங்காகவும் இருக்கும். நல்ல ஒரு அடை டேஸ்ட்டில் ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இதே போல நல்ல ரெசிபியை நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.